தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சுஸ்திரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக, எங்களோடு இடைபடும்படியாக கர்த்தாவே தகப்பனே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசுங்க தகப்பனே, உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை தகப்பனே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தகப்பனே அப்பா விசேஷ விதமாக நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தில் நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மோடு வித்தியாச விதமாக விசேஷித்த விதமாக பேசும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். 100க்கு அதிபதியை குறித்ததான ஒரு காரியம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம் எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்மள யாராவது ஒரு வாசிப்போம். முதல் 2 வசனத்தை கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். போதும் பிரதர், 2 வசனம் போதும். முதல் 2 வசனத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷனாக, ஒரு முகவுரையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இல்லையா கப்பர்நகூம் என்ற அந்த ஊருக்கு அவர் செல்லுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம அறிந்திருக்கிற ஒரு காரியம். அவர் இல்லையா கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அவர் சுற்றி திரிந்து அநேக மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். அநேக மக்களுடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவே வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அப்போ இந்த இடத்துல 2வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவன் இல்லையா பிரியமான வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சினாரியோ, அந்த இடத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். கப்பர்நகூமுக்கு வருகிற நேரத்தில் அந்த கப்பர்நகூமில் இருக்கிறதான ஒரு 100க்கு அதிபதி இல்லையா, நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிற 100க்கு அதிபதின்றது பொதுவாக அந்த ரோம இல்லையா போர் சேவர்கள், அந்த ரோம மக்களாக தான் இருப்பாங்க, யூதர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியாக இந்த இல்லையா புற இல்லையா தேசத்தானாகிய அந்த ரோம மனிதன் இல்லையா என்ன பண்ணுறான், 100க்கு அதிபதி அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவன் மரண படுக்கையில் இருக்கிறான், மரண அவஸ்தையோட காணப்பட்டுக்கிறான். சாதாரண வியாதி அல்ல, அவன் இல்லையா அவன் மரித்து போயிடுவான், அவன் இறந்து போய்விடுவான் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அந்த மனிதன், அவனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் அப்படியாக ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். இதுதான் சம்பவம், இதுதான் அந்த சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அந்த கப்பர்நகூமுக்குள்ள வர்றாரு. கப்பர்நகூமுக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது, இதுவரைக்கும் அவன் கேள்விப்பட்டானான்னு தெரியல, இதுவரைக்கும் அவரை குறித்து அறிந்திருந்தானான்னு தெரியல, ஆனா அந்த நாளிகையில அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை இப்போ இந்த ஊருக்கு வராருன்றதை இப்பதான் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா. இது ஒரு இல்லையா, நான் இமேஜினேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தபடி என்ன இருக்கலாம், இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, ஆனால் இப்போதான் கேள்விப்படுறான் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இல்லையா. எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக முறை இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை ருசித்திருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. இந்த சம்பவத்தை நீங்கள் இந்நேரம் 10 வசனங்களை நீங்கள் அப்படியே வேகமாக பார்த்துருந்தீங்கன்னா என்ன சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா. அவன் சொல்கிற கடைசியில் சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இல்லையா. இந்த பகுதி அநேக முறை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து செல்லுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார், அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. நிச்சயம் உண்மைதான், அதில் ஒரு குறை இல்லையா, ஒரு % நம்மளுக்கு டவுட் கிடையவே கிடையாது. விசுவாசம் இருந்தது, ஆகவே
கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அற்புதத்தை செய்தார் என்று சொல்லிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இன்னும் சில குணாதிசயங்கள், இன்னும் சில நன்மையான காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்களில் வேதாகமத்தை நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அறிந்திருக்கிற சில காரியங்களை மட்டும் படித்து விட்டு வேகமாக நம்ம கடந்து சென்று விடுகிறோம். இந்த பகுதியில் இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்தான அநேக குணநலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே காணப்படுகிறதா? இதுதான் இந்த நாளில நம்ம சிந்திக்கப்படுகிறோம். அவர் வார்த்தையை சிஸ்டர் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா சமிதா சிஸ்டர்? அதை நம்ம இல்லையா அநேக முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய விசுவாசம் இல்லையா, அந்த வார்த்தை இல்லையா சுகமாச்சு அப்படின்னு சொல்லி, அந்த மனிதனுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை சுகமாச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே போல அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் வருவதற்கு அவனுக்குள்ள இருந்த ஆயத்தம் என்ன, அவனிடத்துல காணப்பட்ட குணநலன்கள் என்ன அப்படின்னு சொல்றத நாம தெரிந்து கொள்கிறவர்களாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, தன்னுடைய வேலைக்காரனை குணமாகும்படி அவரை வேண்டிக் கொள்ளும்படி இல்லையா ஒரு மற்றவங்க சுத்த சொல்லி அனுப்புறாரு. யார்கிட்ட சொல்றாரு? அவர் டைரக்டா இயேசு கிறிஸ்து கிட்ட வரல, யூதர் மூப்பர்கள் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிற்பகுதியில அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்துல அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. முதலாவதாக அவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய வாழ்க்கையை குறித்ததான மனதுருக்கம், கரிசனை அந்த மனிதனிடத்துல காணப்பட்டது. ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது குறிப்பு இந்த நாளில நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான கரிசனை, மனதுருக்கம். அல்லேலூயா. நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. நூற்றுப்பதிகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான முதலாவது குணநலன் மனதுருக்கம், ஒரு கரிசனை. ஏதோ ஒரு வேலைக்காரன் தானே, அவன் இருக்கட்டும், நான் நூற்றுக்கு அதிபதி, 100ல் 1 போனா என்ன அப்படின்னு சொல்லி அவன் இருக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடிதான் வந்தார். 100 ஆடுகள் இருக்கும்போது 99 ஆடுகள், ஒரு ஆடு மிஸ் ஆனாலும் அந்த ஆடுகளை தேடி போகிற மெய்ப்பனாக அவர் காணப்பட்டார். அதே போலதான் அவருக்கு 100க்கு மேல இல்லையா அந்த இல்லையா வேலைக்காரர்கள் இருந்தாலும் அந்த ஒரு வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், மரணப்படுக்கையில் இருக்கிறான், அவனை குறித்தான கரிசனை அந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தது. அப்போ முதலாவதாக அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட குணநலன் மனதுருக்கம், கரிசனை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அந்த யூதருடைய மூப்பர்களிடத்துல சொல்றான், ஐயா நீங்க போய் இயேசு கிறிஸ்து இடத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷன். நம்ம குறித்து யாராவது இப்படி ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியுமா? நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்ம வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவங்க யாராவது நம்ம குறித்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியுமா? இவன் நல்ல மனுஷன்தாயா, இவனுக்கு பார்த்து பண்ணுங்க, இவன் நல்லா தான் இருக்கான், இவன் செஞ்சுடுவான், இவன் குடும்பம் நல்ல குடும்பம், இவன் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, இவங்க ஒழுங்காக ஆலயத்துக்கு வராங்க, நன்மையான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? இவன் நற்சாட்சி பெற்ற மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நூற்றுக்கு அதிபதி நற்சாட்சி பெற்ற மனிதனாய் காணப்பட்டான். முதலாவதாக மனதுருக்கம், கரிசனை உள்ள மனிதனாக இருந்தான். 2வதாக நற்சாட்சி உள்ள மனிதனாக. ஏன் அவனை குறித்து நல்ல சாட்சி அவன் ஏன் பாத்திரவானா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், தமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லையா. அவன் வேற ஒரு தேசத்தானா இருந்தாலும் சரி, வேற ஒரு பெரிய பதவியில நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்றான்னா யூத ஜனங்களை நேசிக்கிறான். நேசித்தது மட்டும் இல்லாதபடி அவன் என்ன செய்கிறானா, அவர்களுக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அவனுக்கு இருக்கிறதான அந்த நன்மை செய்கிற குணம் இல்லையா, நற்சாட்சி பெற்ற மனிதனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை குறித்து எத்தனை பேர் நற்சாட்சி சொல்லணும்? ஐயா இவர் நல்ல உதவி செய்கிற மனுஷன், யாருக்காவது ஏதாவதுன்னா இவர் தான் முதல்ல நிற்பாரு இல்லையா, இவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து எத்தனை பேர் சாட்சி கொடுக்கிறார்கள் இல்லையா. 2 காரியங்களை பார்த்தோம் இந்த மனிதனை குறித்து இல்லையா. 3வதாக
இல்லையா? மூன்றாவதாக அந்த 6வது வசனத்தை நீங்க வாசிப்போம். 6வது வசனத்தை நம்ம யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவர்களோடு இருந்தார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமென். இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடுத்த குணநலன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை தானே தாழ்த்துகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். தன்னை தாழ்த்துகிறவனாக, நான் பாத்திரன் அல்ல, இல்லையா? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேர் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, இல்லையா? ஒருவேளை யாராவது நம்மளை குறித்து யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ண, ஐயா இவர் ஊர்ல பெரிய ஆளையா, இவர் இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு, இவர் ஊர்ல எல்லாரும் மதிக்கிறாங்க, இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி ஒரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள எப்படி இருக்கும்? மேட்டிமை வந்துவிடும். நான் யாரு, இல்லையா? எனக்கு முதன்மையான ஒரு இடம் கொடுக்கணும், இல்லையா? என்னை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்றாங்களே, இல்லையா? அப்போ எதிர் சைடில் இருக்கிறவங்க எனக்கு அதுக்குரிய கனத்தை கொடுக்கணும், அதுக்குரிய மகிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நம்மை அறியாம அந்த மேட்டிமை வந்து விடுகிறது. இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் மூன்றாவதாக தாழ்மை என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. ஐயா, நான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியற்றவன். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நாமே தாழ்த்தி, நான் தகுதியற்றவன், இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவன், இந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன், கர்த்தர் எனக்கு கிருபையாய் இதை கொடுத்திருக்கிறார், இந்த நன்மையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார், அது என்னுடைய சுய முயற்சி அல்ல, என்னுடைய சுய ஞானம் அல்ல, என்னுடைய சுய பலன் அல்ல என்று சொல்லி என்னைக்கு நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறோமோ அன்றைய நாளில் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ மூன்றாவதாக இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை தாமே தாழ்த்துகிறவர்களாக, தன்னை தானே தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுகிறவர்களாக இருக்கு. ஐயா, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஒர்த்து இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லையா? எத்தனை பேர் நம்ம சொல்றோம், ஐயா இந்த ஊர்ல நான் தான் பெரிய பணக்காரன், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், யாரோ வராங்களா என் வீட்டை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க, இல்லையா? என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. அப்படிதான் இந்த உலகம் பேசும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படிதான் பேசுறாங்க, இல்லையா? இந்த ஊர்ல அவர் தான் ஏன் பெரிய ஆளு, நம்ம போய் அவரை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம், அவர் கொஞ்சம் போய் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகத்துல அந்த மனிதன் சொல்லியா, நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியற்றவன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அந்த மனிதனிடத்துல மனதுருக்கம் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம், கரிசனை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில, இல்லையா, உதவி செய்கிற மனுஷனாக, மற்றவருடைய நற்சாட்சி பெற்ற மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாழ்மையின் குணம் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லும், இல்லையா? அதுக்கப்புறமா 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் 7வது வசனத்தை வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த இடத்துலயும் அவருடைய தாழ்மையை நம்ம பார்க்க முடிகிறது, இல்லையா? அதனுடைய கண்டினியூஷன் தான். நான் வரத்திற்கும் பார்த்தேன், அந்த இடத்துல தான் சொல்ற, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில விசுவாசம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லையா? இந்த நாளில அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக நாம வேண்டிக் கொள்ள வேண்டும், இல்லையா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பிசாசுகளினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு இல்லையா, ஒரு மகனை ஒரு தகப்பன் கொண்டு வர்றார். அவருடைய சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த மனிதன் வந்து சொல்றான், உங்களுக்கு சீஷர்களால முடியல, நீர் என்னுடைய மகனுக்கு சுகத்தை கொடும் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்ல. அப்ப கேட்கிற, அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்ல. கர்த்தர் கிருபையா அவனுக்கு இறங்குறார். இந்த நாளில் நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக நாம வேண்டிய ஏதோ ஒரு காரியம் நம்மை உறுத்தி கொண்டு இருக்கிறதா, இதுல முடியுமா முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறதா, சத்ருவான நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறானா, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை என்னை விடுவிக்கும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சுகத்தை கொடுக்கும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நன்மையான காரியங்களை கொடுக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்குள்ள காணப்பட்ட அந்த விசுவாசம். அல்லேலூயா. இந்த நாளில் 4 காரியங்களை பார்த்தோம். மனதுருக்கம், கரிசனை, அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய நற்சாட்சி பெற்ற வாழ்க்கை, மூன்றாவதாக தாழ்மை, நான்காவதாக அவனுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். 8வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு.
நான் ஒருவனை போவென்றால் போகின்றான், மற்றொருவனை வா என்றால் வருகின்றான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிற காரியங்கள் இல்லையா, இவ்வளோ இருந்தாலும் நான் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. இல்லையா, ஐயா இவ்வளோ இருக்குயா, நீ வந்து என்னை பாருங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்குறாங்க, நான் யார் தெரியுமா வார்டு கவுன்சிலர், நான் யார் தெரியுமா இந்த ஊர் பகுதியில் எம்எல்ஏ, நான் யார் தெரியுமா எம்பி, வந்து என்னை வந்து பாருங்க, நான் இந்த ஏரியாவில் நான் தான் பெரிய ஆள், என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம், ஒருவேளை நாம கூட சொல்லியிருப்போம், ஐயா இந்த ஊர்லேயே நான் பெரிய ஆளையா, என்னை வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் இந்த நாளில் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்ததான அந்த அகம்பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இந்த அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள அந்த மேட்டிமை காணப்படல, அகம்பாவம், பதவி பெருமை, அந்தஸ்து பெருமை அவனுக்குள்ள இல்லை. எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நான் தகுதியற்றவன், அவர் வருகிறதற்கு தகுதியற்றவன், நான் அவர் சன்னிதானத்தில் போய் நிற்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய மேட்டிமை இல்லாதபடி, அகம்பாவம் இல்லாதபடி அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். அகம்பாவம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அகம்பாவம் இருக்கிறதா? நம்மை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, நம்முடைய குடும்ப சூழலை குறித்து நமக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கிறதா? இந்த நாளில கர்த்தர் அந்த மேட்டிமைகளை கலைந்து போடும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. 6 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லை, மன்னிக்கும் 5 காரியங்களை நம்ம பார்த்தோம் இந்த நாளில் கூட. அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா, அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம். இயேசு இவைகளை கேட்டபோது அவனுக்கு குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, அவர் அந்த இடத்துல சொல்லலை இல்லையா, அவன் மகன் சுகமாச்சான், மன்னிக்கும் அவனுடைய வேலைக்காரன் சுகமாயிட்டான், போய் பாருங்க, போய் செக் பண்ணுங்கலாம் அவர் சொல்லலை. அவர் அந்த இடத்துல சத்தியத்தை, அங்கே இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்றாரு. ஐயா பாருங்க, உங்களுக்குள்ள இஸ்ரவேல் ஜனமாகி உங்களுக்குள்ள யூத ஜனமாக இருக்கிற உங்களுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆனால் புறஜாதியானாய் இருக்கிற, ரோம மனுஷனாய் இருக்கிற, படைத்தலைவனாய் இருக்கிற அந்த மனிதனுக்குள்ள இந்த விசுவாசம் காணப்பட்டது இல்லையா. அந்த இடத்துல ஒரு சுவிசேஷத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை, சுவிசேஷம் தான் வார்த்தை, நற்செய்தி தான் வார்த்தை. நற்செய்தியை நம்ம சொல்லும்போது அது அநேகரை விடுவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அந்த இடத்துல அங்கீகரிக்கிறார். அது அநேகருக்கு சாட்சியாக போகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கும் போது அதே நேரத்தில் அந்த மரணம் படுக்கையில் இருக்கிற மனிதன் அந்த இடத்துல சுகமாகிறான் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் நேரம் கிடைக்கும் போது, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் திருவசனத்தை தியானிக்கணும், திருவசனத்தை போதிக்கணும். அப்படி செய்யும் போது யாராவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாகவே தெரியும், இந்த மனிதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் பார்த்தோம், ஒரு 6-7 குறிப்புகளை பார்த்தோம், எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சுற்றி இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் உண்டாகும்படியாக அவர் பேசுகிறார். நாம விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, நம்மை சூழ்ந்து இருக்கிறவருடைய வாழ்க்கையில விசுவாசம் உண்டாக வேண்டும். அவர்களும் நற்காரியங்களை செய்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்காக நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் இதுல இல்லையா நம்ம பிரியப்படுகிறவராக இருக்கிறார். கடைசியாக அந்த காரியம் 6வது காரியம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதாயப்படுத்த வேண்டும். அநேகர் இல்லையா, ஓகே ரைட், அவன் கேட்டான், சரிப்பா வர வேணான்னு சொல்றானா பரவாயில்ல, அவனும் வரமாட்டானா பரவாயில்ல, சரி அவனுக்கு என்ன பிரச்சனை, நீங்களாம் சொல்றீங்க அவன் நல்லா ஒரு உதவி செய்யற மனுஷன், நேசிக்கிற மனுஷன், தேவாலயம் கட்டி கொடுத்த மனுஷன், எல்லாம் செஞ்சிருக்கானா, சரி அவனுக்கு என்ன சுகம் வேணுமா, சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போகவில்லை. அவர் அங்கிருந்த மனிதர்களுக்கு அந்த சாட்சி அவர் எடுத்து சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா. இஸ்ரவேலர்கள் ஆச்சரியப்படுறார், இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லு. இந்த நாளில் நாம் அப்படிப்பட்ட ஒரு நற்பெயரை பெறுகிறவர்களாக, நல்ல பெயர்களை பெறுகிறவர்களாக, ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய நடக்கை மூலமாக, நம்முடைய செயல் மூலமாக, நம்முடைய விசுவாச வாழ்க்கை மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை ஆதாயப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை குறித்து சாட்சி சொல்கிறார். இந்த நாளில் நம்மை குறித்து எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? இவன் உண்மையுள்ளவன் இல்லையா, இவன் இல்லையா இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்கிற மனிதன், தாழ்மையுள்ள மனிதன்
அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வார்த்தையை கொண்டு சுகமாக்குற தேவன், வார்த்தையை கொண்டு விடுதலை அளிக்கிற தேவன், சுகம் அளிக்கிற தேவன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதற்கு முன்பாக அந்த மனிதனுக்குள்ள இருந்த காணப்பட்ட குணநலன்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணநலன்கள் காணப்படுகிறதா என்று சொல்லி பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிப்போம். 10வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. வியாதியாய் கிடந்த மனிதன் சுகம் அடைக்கிறது. மரண தருவாயில இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாயிற்று. மரண தருவாயில இருந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் உண்டாயிற்று. தகுதியற்ற சொல்லி தன்னை தாழ்த்தின அந்த 100க்கு அதிபதி வீட்டில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. வேறொரு இல்லையா ரோமனாக இருந்த பேரரசனுடைய 100க்கு அதிபதியாக இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லையா ஒரு நன்மை உண்டாயிற்று. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளை, நாம் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். யோவான் 1:12 சொல்லியிருக்கிறபடி யாரெல்லாம் அவரை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அவெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அது ரோம படைத்தலைவனுக்கு அவனுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதலுக்கு நம்முடைய குடும்ப காரியங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதிலளிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த தேவைகளோடு இந்த நாளில் நீங்க வந்திருக்கிறீங்க, எந்த காரியத்திற்காக நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளார். வேலை ஸ்தலங்களில் போராட்டம் இருக்கா? குடும்பத்துல இல்லையா ஒருவேளை வியாதியோட யாராவது காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? பொருளாதார கஷ்டத்துல மாச கடைசி ஆயிடுச்சுன்னு சொல்லி பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறீங்களா? கடன் பாரம் நீங்கவில்லை என்று சொல்லிக்கிறேன். என்னுடைய ஊழியம் செஞ்சுட்டு இருக்க ஊழியத்தில் இன்னும் ஆத்தும ஆதாயத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோட காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மனதுருக்கம் காணப்படும். நம்மை விட நலிந்திருக்கிற மக்கள், நம்மை விட கஷ்டப்பட்டுல இருக்கிற மக்கள், அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை குறித்ததான கரிசனை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நற்சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கிற இந்த கொஞ்ச காலம் இந்த உலகத்துல நல்ல பெயரோடு வாழும்படியாக, நம்மை குறித்து அநேக சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படும்படியாக வாழ ஒப்பு கொடுப்போம். அதே போல தாழ்மையின் குணத்தை தரித்துக் கொள்வோம். விசுவாசம் நம்மள காணப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும். அகம்பாவம் மேட்டிமை நம்மிடத்துல காணப்படாதபடி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அநேகருக்கு சுவிசேஷித்து சொல்லி ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறதான அந்த பணியை நம்ம செய்ய ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரண படுக்கையில் இருந்த மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி நீங்கி சுகமாய் இருப்பது போல ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் இல்லையா கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யுங்க. 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம் நீர் மெச்சி கொண்டீங்கப்பா. அவனை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எங்களை குறித்து அநேகர் சாட்சி சொல்லத்தக்கதாக உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். 100க்கு அதிபதி வாழ்க்கையில் காணப்பட்ட குணநலன்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஜெப கொடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னுமாக வல்லமையாக அநேக காரியங்களை செய்ய நீர் உதவி செய்யுங்க. பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் ஐயாக்காக அவர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன்.